அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் டிசம்பர் 25 வரை மிதமான மழைக்கே வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், டிசம்பர் 25ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து இணையதள வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாட்டை விட்டு சற்று விலகி சென்றாலும் ஆந்திர கடலோர பகுதி, ஒடிசா கடலோர பகுதியை நோக்கி சற்று விலகி செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் தற்பொழுது நம்ம இணையதள வரைகளை மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து தமிழ்நாடு கடலோர பகுதியிலிருந்து சற்று விலகி அது வடக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இணையதள வரைகளை மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஆனாலும் இது மீண்டும் தமிழ்நாடை நோக்கி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் சரி, இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிக்கிறது. ஆனால் அதுக்கு இன்னும் 1 அல்லது 2-3 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு, அதன் பிறகு திசை மாறி வடகிழக்கு பகுதிகளில் சற்று நகர்ந்து மீண்டும் அது தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறாங்க. இது அடுத்தடுத்து வலுப்பெற்று தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததற்கு பிறகு புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த நிலப்பகுதியை நோக்கி செல்ல 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 அது மேலும் மேலும் வலு குறைந்து அதனுடைய திசை மாறி மீண்டும் தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. தற்பொழுது நம்ம வானிலை ஆய்வு மையம் குறித்திருக்கக்கூடிய அந்த வரைகலையுமே மிக தெளிவாக உணர்த்துகிறது. அந்த தமிழ்நாடு நிலப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தற்பொழுது அது நிலவி கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்ம இந்த இடத்துல அந்த சலனமானது தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது நகர்ந்து மீண்டும் அது தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வந்ததற்கு பிறகுதான் வலு குறையும் அப்படின்றதை மிக தெளிவாக இந்த இணையதள புகைப்படம் உணர்த்துகிறது. மீண்டும் வரும் பொழுது அது எப்படி வலுவடைந்து சென்று கொண்டிருக்கிறதோ அந்த வலுவோடு திரும்பி வராது. அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவோ வலு குறைந்துதான் தமிழ்நாட்டை நோக்கி வரும். அப்போது பெரிய அளவிலான மழையினுடைய தாக்கம் இருக்காது. ஆனால் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கிறிஸ்துமஸ் டைம் இதில் 25ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி அது தமிழ்நாடு கடலோர பகுதியை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயங்களில் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டி விடுக்கிறது. இன்னும் 1 வாரத்திற்குள்ளாகவோ அல்லது 2 வாரத்திற்குள்ளாகவோ அந்த வடகிழக்கு பருவமழையினுடைய வீரியம் குறைந்துவிடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். மோனிஷா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.